பாருங்க, நான் வந்து பைனாப்பிள் பச்சடி பண்ண போகிறேன். அது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த பைனாப்பிள் வந்து நான் ஈக்குவல் போர்ஷன் எடுத்துருக்கேங்க. பைனாப்பிள், அப்புறம் அரசாணிக்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டேங்க. இதில் இப்போது ஒரு நேந்திரப்பழம் சின்னதாக கட் பண்ணிவிட்டு இது கூட போட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் நான் போடும்போது காமிக்கிறேன் எவ்வளோ வேணும்னு. இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரெசிபி வந்து. மஞ்சத்தூள் போட்டுங்க. நேந்திரப்பழம் போட்டுங்க. இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் நம்மளுக்கு காரத்தை இந்த மாதிரி போட்டுக்கலாம் மிளகாத்தூள். இது கொஞ்சம் ஆரஞ்சிஷ் கலராக இருக்கும். 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேங்க. 2 பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிடலாம். தேங்காயும் பச்சை மிளகாயும் கடுகும் தான் அரைக்க போகிறோம். இதுக்கு விழுத அளவாக உப்பு போட்டுட்டு வெல்லம் வந்து இதிலும் இனிப்பு இருக்கும், இதிலும் இனிப்பு இருக்கும். கொஞ்சம் வெல்லம் போட்டுடலாம். இது நல்ல மசிற வரைக்கும் வேகணுங்க. ஒரு 5-6 விசில் விட்டுடலாங்க. குக்கரில் கிளறி விட்டுடலாம் எல்லாமே. இப்போ நான் இதில் அரைக்கிறதுக்கு என்னெல்லாம் எடுக்க போகிறேன் காமிக்கிறேங்க. அதுக்குள்ளே இது நல்லா 5-6 விசில் வரட்டும். வெந்து நல்லா மசிச்சுட்டு அப்புறம் தேங்காய் ஊற்றி கொஞ்சம் தயிர் ஊற்றிட்டு கொதிக்க வைக்க வேண்டியதுதான். நான் தேங்காய் வந்து அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டுங்க. ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன். ஏன்னா மிளகாத்தூள் ஏற்கனவே அது வேக வைக்கும்போது போட்டிருக்குறேங்க. ஒரு பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் கடுகு, இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு 1/2 டம்ளர் தயிர் ஊற்றி அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்க, நல்லா வெந்துடுச்சு எல்லாமே. ஒரு 6-7 விசில் விட்டுட்டேன். இந்த பைனாப்பிள், அரசாணிக்காய், நேந்திரம்பழம் எல்லாம் உடஞ்சிட்டு பாருங்கள். ஏன்னா பைனாப்பிள் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால தான் அத்தனை விசில் விடுறோம். நம்ம கொஞ்சம் மேஷ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து இது நான் அரைச்சி வச்சுட்டேன். தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், காமுடி தேங்காய் எடுத்துட்டேன். கொஞ்சம் தான் எனக்கு செய்கிறோம். அதனால் கடுகு 1/2 டீஸ்பூன் போட்டு தயிர் ஊற்றி அரைச்சிருக்கிறேன். இதை வந்து பேஸ்ட்டு வந்து இதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம தாளித்து விட்டுடலாம். லாஸ்ட்டு தாளித்து விட்டு நம்ம பருமாறும்போது பிளாக் கலர் சீட்லெஸ் கிரேப்ஸ் இருந்தால் மேலே போட்டுக்கலாம். இப்போ என்கிட்ட அது இல்லை, அதனால நான் அதை அவாய்ட் பண்ணிட்டேன், ஸ்கிப் பண்ணிட்டேன். இருந்தால் கலர்ஃபுல்லாக பார்க்குறக்கே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். பைனாப்பிளோட ஸ்மெல்லுக்கு நல்லா இருக்குங்க. இப்போ இது போட்டுடலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றி போட்டுடலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டுங்க. ஃபுல்லாக போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கொதிக்கும்போது. இப்போ பாருங்கள், இது நான் அரைச்சி ஊற்றி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வேணுங்க. இந்த அளவுக்கு திக்காக வேணும். நல்லா மசிஞ்சிடுச்சுங்க. பைனாப்பிள் மட்டும் அங்கங்கே கொஞ்சம் மசியாமல் இருக்குது. இப்போ எல்லாமே மசிஞ்சிடுச்சு. அதுவும் உடச்சி விட்டுடலாம். நம்ம நல்லா கொதிக்கட்டும். நல்ல மணம் வருதுங்க. கடுகு, தேங்காய், தயிர் எல்லாம் சேர்த்து பைனாப்பிள் கூட சேரும்போது இது ஒரு ஸ்பெஷல், என்ன சொல்கிறது, நல்ல ஸ்மெல்லு. இந்த ஸ்மெல் வரும்போதே சாப்பிடணும் போல் இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டிஷ்ஷு. இது மேலே அந்த பிளாக் கலர், இந்த கலருக்கு அந்த பிளாக் கலர் கிரேப்ஸ் போடும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. பார்க்குறக்கே டெம்டிங்காக இருக்கும்.
இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. பச்சை ஸ்மெல்லு, தேங்காயோட பச்சை ஸ்மெல் போனது நம்ம தாளிச்சிடலாம். தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கணுங்க. கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டு தாளிச்சிடலாம். பாருங்க நல்லா கொதி வந்துடுச்சு. இனி நம்ம தாளிச்சிடலாம். இப்போ கடுகு தாளிச்சிடலாங்க. கொஞ்சமாக நெய் ஊற்றுறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்குறேங்க, ஒரு 2 டீஸ்பூனு. ஒரு மணத்துக்காக கொஞ்சம் நெய் ஊற்றுறேன். போதுங்க, ஒரு ட்ராப் விட்டாலே போதும். இப்போ இது காய ஆரம்பிச்சிச்சுங்க. கடுகு போட்டுடலாங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிச்சு. ஒரு 2 வெந்தயம் போட்டுடலாம். அது பொரிஞ்சிடுச்சு. இப்போ கருவேப்பிலையும் வரமிளகாயும் போட்டுடலாம். ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு. இப்போ நம்ம இதில் போட்டுடலாங்க தாளித்தது. பார்க்கறதுக்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, பைனாப்பிள் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ நான் இலையில பரிமாறும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கோதம்பு பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வீடியோ அதுக்கு முன்னாடி நான் கோதம்பு கழுவி ஒரு 1/2 கிலோ வேக வச்சுருக்குறேங்க. அளவாக தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு 4 விசில் நல்லா விட்டுடலாம், வேகட்டும். அதுக்குள்ளே பாகு காய்ச்சிடலாங்க. இதுக்கு நான் 1/2 கிலோ வெல்லம் தான் எடுக்க போகிறேன், உருண்டை வெல்லம். இது பாகு காய்ச்சிடலாம். இது பாகு ஆகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் எடுத்துடலாம். இது பாகாகட்டுங்க. உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். 1/2 கிலோவுக்கு நான் இப்போ ஈக்குவலாக எடுத்துருக்கிறேன். இனிப்பு பார்த்துட்டு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நான் தேங்காய் பால் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்க, கோதுமை நல்லா வெந்துச்சுங்க. நான் இதில் வெள்ளைப்பாவு ஊற்றிட்டேங்க. இன்னும் கொஞ்சம் கூட இருக்கு, ஊற்றிடலாம். இது நல்லா கொதிச்சிட்டு இருக்கட்டுங்க. இனியும் 2ஆம் பால் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். அப்புறம் இறக்கும்போது 1ஆம் பால் ஊற்றிட்டு அப்புறம் நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்து போட்டுடலாம். ஏலக்காய் நுணுக்கி போட்டுடலாங்க. இவ்வளோதான், பாயசம் ரெடி ஆகிடும். பாருங்கள், பாயசத்துக்கு நல்லா திக்காயிடுச்சுங்க, வெள்ளைப்பாகெல்லாம் ஊற்றினால. இப்போ செகண்ட் பாலும் தேர்டு பாலும் நான் 2 ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ணிட்டேன். அதே ரொம்ப திக்காக இருக்குங்க. இந்த ஊற்றிடலாம். இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குங்க. கோதுமை பாயசங்காட்டி இந்த கலர் தான் வரும். நல்லா கொதிக்கட்டுங்க. கொதித்த பிறகு 1ஆம் பால் எடுத்து வச்சுருக்குறேங்க. இதையும் போட்டு ஊற்றிடலாம். நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. இப்போ பாயசம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. அடி பிடிக்காமல் இருக்க கிளறிட்டே இருக்கணுங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும். இதில் முந்திரி திராட்சை பொரிச்சிடலாம்.
இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இது ஒரு 5-6 நிமிஷமாக கொதிக்குதுங்க. இப்போ ஒன்றா பால் ஊற்றிட்டு இறக்கி வச்சிடலாம். இனி அதிகமாக கொதிக்க வேண்டியது இல்லைங்க. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றியிருந்தேன். அதில் முந்திரி வறுத்து எடுத்துட்டேன். இப்போ திராட்சையை வறுத்துடலாம். தேங்காய் கூட வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வறுத்து போட்டுடலாங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லா பாயசத்துக்கும் இந்த மாதிரி பண்ணுற மாதிரி வறுத்து போட்டுடலாம். அவ்வளோதாங்க. இப்போ பாயசம் ரெடி ஆகிடுச்சு. போதும், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கூட இதில் போட்டுடலாங்க. இந்த ஏலக்காய் நுணுக்குனது எல்லாமே இதில் போட்டுங்க. முந்திரியும் போட்டுடலாம் நெய்யோட. இப்போ பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. இப்போ கடுகு தாளிச்சிடலாங்க. கொஞ்சமாக நெய் ஊற்றுறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்குறேங்க, ஒரு 2 டீஸ்பூனு. ஒரு மணத்துக்காக கொஞ்சம் நெய் ஊற்றுறேன். போதுங்க, ஒரு ட்ராப் விட்டாலே போதும். இப்போ இது காய ஆரம்பிச்சிச்சுங்க. கடுகு போட்டுடலாங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிச்சு. ஒரு 2 வெந்தயம் போட்டுடலாம். அது பொரிஞ்சிடுச்சு. இப்போ கருவேப்பந்தலையும் வரமிளகாயும் போட்டுடலாம். ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு. இப்போ நம்ம இதில் போட்டுடலாங்க தாளித்தது. பார்க்கறதுக்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, பைனாப்பிள் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ நான் இலையில பரிமாறும்போது உங்களுக்கு காமிக்கிறேன்.